மஞ்சள் நிறம் அவன் தேவி முகம் மஞ்சள் நிறம் அவன் தேவி முகம் வெள்ளை நிறம் அவன் திருவுள்ளம் மஞ்சள் நிறம் வெள்ளை நிறம் அவன் திருவுள்ளம் மலர்களிடே பல நிறங்களிடே திருமாலவன் கருணை அதில் கண்டே மலர்களிடே பழமணம் கண்டே திருமாலவன் வடிவம் அதில் கண்டே மலர்களிடே பல நிறம் கண்டே திருப்பாட்டு நாளிலம் நாரணன் விளையாட்டு நாயகன் பெயரில் திருப்பாட்டு ஆயர்குல பிள்ளை விளையாட்டு ஆயர்குல பிள்ளை விளையாட்டு அடியவர்கள் அருகூண்டு அடியவர்களும் அருள் கூட்டு மலர்களிலே பல நிறங்களிலே திருமாலவன் வடிவம் அதில் கண்டே மலர்களிலே பலமணம் கண்டே திருமாலவன் வடிவம் அதில் கண்டே மலர்களிலே பலமணம் கண்டே அதிகாலை எழுந்து இதயகர்ம அனுஷ்டானங்களை எடுத்துக் கொண்டு சுருதிகள் மெடுபெறும் பண்ணி தூய மொழிப்புலவர்கள நாமும் பிரதன் பெற்றி கண்டுடைய வாழ்த்திட வந்தேன் வருதையே வாணிபே புன்சை பேரொழி குதிரை கருதில் என்னை விளங்கிட வந்தேன் கதிர்கொள்வான் முகம் காட்டு தீசட்டின் பகவானை பிடிந்து மூவுலகம் சென்று மும்மூர்த்திகளை கண்டு விளங்கி ஆகாய மார்க்கமாக இந்த உலகம் வந்து கொண்டிருக்கிற நிபந்தது இருளோ ஒரு நாளைக்கு ஒரு கழகமாவது செய்யப்பட்டார் எனது சிறசாகப்பட்டது 1000 சாபத்தின்படி கழகம் எங்கே கழகம் எங்கே என்று வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் கழகம் கிடைக்க வேண்டும் என்று பார்த்தால் யாரை வணங்க வேண்டும் யாரை வணங்கினாலே அந்த கழகம் இந்த இடத்திலே சிறப்பாக நடைபெறும் என்றால் கழகத்திற்கும் உலகத்திற்கும் கீர்த்தி அளிக்கக்கூடியவன் பாடும் தெரிதேனும் பாகம் மறுப்பும் இவை நாளும் மனதுக்கு அந்தர்வேன் கோலஞ்சை துந்த தறிமுகத்துவமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் முன்றிருந்தார் என்ற விநாயக பெருமானை வணங்கி அவரோடு நெங்கி வழி தேடுவோம் கழகத்திற்கு நாராயணா. வாக்கு தரும் நல்வாழ்வு தரும் வளமும் நலமும் வழங்க வரும் செல்வாக்கு தரும் துதிய துதிக்கையே துணை நமக்கு துதிக்கையே துணை நமக்கு தொழுது துதிப்பவர்க்கு பயமெதற்கு தொழுது துதிப்பவர்க்கு பயமெதற்கு வாக்கு தரும் நல்வாழ்வு தரும் பலமும் நலமும் வழங்க வரும் செல்வாக்கு தரும் ஆடி வரும்
வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராய் நோக்குண்டாம் மீனிடுங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை ஆண்பாதம் தப்பாமல் சார்பார் தமக்கென்ற நாயக பெருமானை வணங்கிவிட்ட போதிலும் கூட மச்சம் குருமம் ராகம் வாமனம் நரசிம்மம் பரசுராமா ராமா பலராமா கர்ணா கல்கி என்ற அவதாரம் கதாநாயகன் எனது பாட்டன் மறந்தாமனை வணங்கி பிறகாக இந்த கழகத்திற்கு ஏதேனும் ஒரு வழிகிட்டுதான் பார்க்கலாம். அழைத்தவர் குரடுக்கு வருவேன் கீதையிலே கண்ணல் பார்ப்பவர் கண்ணுக்கு தெரிவேன் என்றார் பாரதத்தில் கண்ணல் கீதையிலே கண்ணல் அவன் உடையாவான் காற்றடித்தாரவன் வீணாவான் கடுமழையில் அவன் உடையாவான் ஆற்றார் அழுதார் அழுத கண்ணீரை அங்கே துடைக்கும் கையாவான் கையாவான் சிறையினிலேதான் அவன் பிறந்தார் மனதினிலேறி மனை புகுந்தார் சிறையினிலேதான் அவன் பிறந்தார் மனதினிலேறி மனை புகுந்தார் உறவறியாத குழந்தைக்கெல்லாம் உறவறியாத குழந்தைக்கெல்லாம் உறவினாலே அவன் வருவான் அவன் வருவான் அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றார் கீதையிலே கண்ணல் அடையா கதவு அவன் வீடு அங்கே என்பது அவனேடு அடையா கதவு அவன் வீடு அங்கே என்பது அவனேடு அடைக்கலம் தருவான் நடப்பது நடக்கும் அமைதியுடன் நடமாடு நடமாடு அழைத்தவர் குரலுக்கு பார்ப்பவர் கண்ணுக்கு தெரிவேன் பாரதத்தில் கண்ணல் அழைத்தவர் குரலுக்கு வருகிறான் கீதையிலே கண்ணல் ஓடு வழிந்தோடு மீறுபடை சங்கீத ஞானம் சாந்த செய்யும் மீன்கள் இசை செய்பாட விரித்தாடும் எழுதோகை விந்தைகளும் எத்தனையோ என்று பெருமைக்குரிய இந்த இடத்தை பார்க்கின்ற வழிகளை வர்ணிக்க வேண்டும் என்றாவா இப்பேற்பட்ட இந்த இடத்தை பார்த்தால் நாம் எப்படியெல்லாம் பாட வேண்டும் என்றால் நீங்க தான் முடிச்சு விட்டு வந்தீங்களா எவ்வளவு ஆர்வம் ஒரு நாடகத்தை நாடக நடிகர்கள் நாடகத்தில் நடிக்கிறதுக்கு ஆர்வமா இருப்பாங்க அதை பார்ப்பதற்கு ரசிகர்கள் ஆர்வமா இருப்பாங்க அதையெல்லாம் தாண்டி ஒரு நாடகத்தோட அமைப்பாளர் ஒரு நாடகத்தை இவ்வளவு சிறப்பா நடத்தணும்னு ரொம்ப ஆர்வம் காட்டி நீ தான் பார்க்குறேன். ஆமா நான் இது ஒரு சில விமர்சனங்கள்லாம் வரும் நாடகத்தை இல்லை இதான் யதார்த்தம்
ஆமா, இப்படி இருக்கிறது இன்னைக்கு தான் அமைஞ்சிருக்கு. ஒரு நாடகத்தை ஒளிப்பதிவு செய்து இதை வலைதளங்களில் பதிவேற்றம் செய்து எல்லாரும் வருவாங்க, எல்லாருமே அந்த வேலையை செய்வாங்க. எல்லாருமே நம்முடைய நெருக்கமான நண்பர்கள். அதையெல்லாம் தாண்டி ஒரு அன்பு அண்ணார் இந்த நாடகத்தை அமைக்கணுங்கிறதற்காகவே நாடகத்தை அமைச்சிருக்காங்க. அவர்கிட்ட நாடகத்தை கொடுத்து இந்த நாடகத்தை நடத்தணும் அப்படிங்கிறதற்காகவே. அது மட்டும் இல்லாமல் நாடகத்தை பார்க்க அவர் வந்து இதனால ஏதாவது ஒரு வருமானம் வரும்ன்றது தான் எல்லாருடைய எண்ணமும். ஆனால் இவர் அங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி வந்து அதுக்கு ஒரு 5000 ரூபா 10,000 ரூபா செலவு பண்ணி அதுக்கப்புறமா நாடகத்தை பார்த்து நடிக்கிற நடிகர்களுக்கு ஒரு 1000-2000 ரூபாய்க்கு மேலே அன்பளிப்பு கொடுத்து இதெல்லாம் செஞ்சு சிறப்பான ஒரு நல்ல ரசிகன். முதல்ல ஒரு நல்ல ரசிகனால் தான் ஒரு நல்ல கலைஞர்களை தேர்ந்தெடுத்து இப்படி சிறப்பாக அமைத்திருக்க முடியும். நாடகத்தை செவனவே அமைத்து கொடுத்த இது உங்க ஊரு வலைதள தொலைக்காட்சி அன்பண்ணார் அவர்களுக்கு எங்களது கலைக்குழுவின் சார்பாக நன்றி. யார் யாருக்கு என்னென்ன தேவை, எப்பப்ப என்னென்ன வேணுங்கிறத பார்த்து செய்கிறாரு. உண்மையாகவே சரி, பேர்பட்ட இந்த இடத்தில் நாம் எப்படியெல்லாம் பாடினால் இந்த இடம் சிறக்கும் என்றால், இல்ல அதான் சொல்றேன், இந்த நாடகத்தை அதான் சொன்னேன் முதல்லயே, இந்த நாடகத்தை அவற்றை கொடுக்கணுங்கிறதுக்காகவே நாடகம் அமைச்சிருக்கிறாங்க. அப்ப அவர் மேல எங்களை தாண்டி அவர்களுக்கு எவ்வளவு அன்பு இருக்கும். அப்படி இந்த போன்ல ஒரு வீடியோ என்ன பண்ண படம் இல்ல, எங்க செல்ல இருந்து எடுத்தா எனக்கு அனுப்பணும், அது ஏகப்பட்ட வேலையா இருக்கும். ஏன் இதுலயே எடுத்துட்டா பிரச்சனை இருக்காது. சரி, ஆமா, நிறைய ஒளிப்பதிவு செய்யறவர்களுக்காகவே நான் எப்பவும் பாடுறது இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா வேற மாதிரி பாடணும். போட்டோ எடுக்க சொல்லல, வீடியோ எடுக்க சொன்னேன். சரி நல்ல வேலை ஐயா. சரிங்கய்யா, பாடுவோங்கய்யா, பாடிடுவோம். நீங்க ரசிக்கிறது தாங்க நாங்கெல்லாம் வந்திருக்கணும். சரி, ஒரு தடவை சொன்னதோட சின்ன கண்ணன் அழைக்கிறான், சின்ன கண்ணன் அழைக்கிறான், சின்ன கண்ணன் அழைக்கிறான், ராதையை பூங்கோதையை பூங்கோதையை அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறான்.
வைக்கிறார். சிறப்பான இடம். நன்றி நன்றி நன்றி. கை தட்டுங்க. சும்மா தானே உட்கார்ந்து இருக்கிறிய. நல்லா இருந்தா கை தட்டுங்க. இல்லைன்னா கல் எள்ளு கிடந்துச்சுன்னா எடுத்து விட்டு தயவு செஞ்சு அடிச்சு விடாதீங்க. நாடகம் இருக்கு வரிசையா. சும்மா சொன்னா உடனே எல்லாரும் கீழே பாக்குறீங்களா? எந்த எந்த இடமுமே சரி எதிர்பார்ப்பு இல்லாத பாட்டு மட்டும் பாட்டம் எதிர்பார்ப்பு இல்லை. ஒவ்வொரு பாட்டா எடுத்துட்டோம். எதிர்பார்ப்பு இல்லாத எந்த விஷயமே சிறப்பாக அமையாது. அதனால உங்கள்ட்ட ஏதேனும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா தான் நாங்கள் இன்னும் அதை மென்மேலும் சிறப்பாக செய்ய முடியும். சிறப்பாக செய்யணுங்கிறது எங்கள்கிட்ட கட்டளை. செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னாங்க. இந்த செய்யும் தொழிலை சிறப்பாக செய்யணுங்கிறது எங்களுடைய எண்ணமாக இருக்கும். அதையும் தாண்டி நீங்கள் ரசிக்கிறீங்கிறதுக்காக ஒரு தொழில் பண்ணுற விதம் இருக்குல்ல, ரெண்டுலையும் மாறுபாடு இருக்கும். அதனால கொஞ்சம் நீங்கள் ரசிச்சிங்கன்னா நல்லா பண்ணுவான். உங்களெல்லாம் வீட்டுக்கு போய் சொல்லணும். என்ன போல நீங்களாம் வரும்போதே சொன்னேன். சின்ன பிள்ளையெல்லாம் இப்போ மழை பெய்யுது இல்லை, மழை நேரமாக இருக்கணும். பெருமை மிகு இடம் இடத்தை பார்க்கின்ற விலைகள் வர்ணிக்க வேண்டும் என்றாவா? இந்த இடத்தில் நாம் எப்படியெல்லாம் பாடினாலும் இந்த இடம் சிறக்கும் என்றால் ததுமிதம் தான இதய ஒழுகின்றது இளத்தில் தகிட ததுமிதம் தான இதய ஒழுகின்றது இளத்தில் இருதயம் அடிக்கடி இறந்தது என்கதை எழுதிட மறுத்தது இருதயம் அடிக்கடி இறந்தது என்கதை எழுதிட மறுத்தது இதய ஒழுகின்றது இளத்தில் அது முடியும் போது தொடங்கும், நீ தொடங்கும் போது முடியும். மனிதன் தினமும் மலையில் அறையும் குமிழி தெரியும் தெரிந்தும் மனமே கடங்காதிருடி. மனிதன் தினமும் அலையில் அறையும் குமிழி தெரியும் தெரிந்தும் மனமே தப்பவில்லை யாரும் தப்பவில்லை யார்கள் போனவாத ஜந்தனை இருதயம் அடிக்கடி இறந்தது தருணதும் 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 என் உயிர் எழுதிட மறுத்தது. இதய ஒளி தெரிகிறது. நாடகமே அலைகளில் குடிக்கிடும் ஓடவுடானே. இது ஒரு ரகசிய நாடகமே அலைகளில் குடிக்கிடும் ஓடவுடானே. காதலில்லை வாழ்க்கையோடு சோதவில்லை காதல் என்னை காதலிக்கவில்லை.
தகிடததுமிதகிடததுமிதம் தான இதய ஒழுகின்றது இழனது தில்லான இருதயம் அடிக்கடி இறந்தது எல்பேனா என்கதை எழுதிட மறுக்குது எல்பேனா சுதியும் லயமும் ஒன்று சேரது இடதது இதய ஒழுகின்றது இழனது நன்றி 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 மூப்பலாக்கு மாதிரி வாழ்க்கையில் இருந்த ஏரி இவரங்க மேடையிலே கதையின் நாயகன் கதாநாயகனாக நாரதனாக வேடமிட்டு நடத்தி கொண்டிருக்கும் மதிப்புக்குரிய அண்ணன் வெங்கடேஸ்வரன் அவர்களுக்கு கிராமத்தார் சாலக இந்த மாலையை மலர் மாலையும் இந்த பொன்னாடையும் அணிவிக்கிறேன். அந்தவரை வரவேற்கும் விதமாக பொன்னாடை நிமித்து மலர் மாலை நிமித்து பெருமைப்படுத்தி இந்த விழாவினை சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கும் அத்துணை அன்பு சார்ந்த உள்ளங்களுக்கு எனது சார்பாகவும் நான் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி நன்றி கிடந்த வணக்கம் நன்றி நன்றி. சுந்தம்பட்டியை சேர்ந்த பழனியப்பன் அன்பு அவர்கள் சார்பாக ரூபாய் 50 அன்பளிப்பு வழங்கி பெருமைப்படுத்தியுள்ளார்கள். அன்பளிப்பு வழங்கிய அன்பு உள்ளங்களுக்கு நன்றி நன்றி கிடந்த வணக்கம். நான் தூங்கி எந்திரிச்சு உள்ள தயாராக வரும்பொழுது அன்பு அண்ணார் ஒளியமங்கலத்தை சேர்ந்த கண்ணன் தானே? ஆமாம், அன்பு சகோதரர் இங்கே அன்பளிப்பு கொடுக்கறாங்களோ என்னமோ தெரியல தம்பி, நாங்கள் குடும்பமே உங்களுடைய மிகச்சிறந்த ரசிகர்கள் அப்படின்னு சொல்ல ரொம்ப நன்றி. அன்பு அண்ணார் கண்ணன் அண்ணார் அவர்கள் ரூபாய் 300 அன்பளிப்பு வழங்கி பெருமைப்படுத்தியுள்ளார்கள். அன்பளிப்பு வழங்கிய அன்பு அண்ணார் அவர்களுக்கு நன்றி நன்றி கிடந்த வணக்கம் நன்றி. தம்பி வந்தாப்பிள்ளையா கணேசங்க கிளம்பிட்டாப்லையா? சரி, சிறப்பான இடத்தை பார்க்கின்ற வேளையில் வர்ணிக்க வேண்டும் என்றாவா இப்பேற்பட்ட பெருமை மிகு இந்த இடத்தை பார்த்தால் நாம் எப்படி எல்லாம் பாட வேண்டும் என்ற ஆலஞ்சர பணம் பந்தியிலே உணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே பிழைக்கும் மனிதனில்லே. அவரை உயர்த்தி பேச மனிதர் கூட்டம் நாடும் தப்பாதே. ஒன்னும் தெரியாடும் பணமிருந்தாலே அவரை உயர்த்தி பேச மனிதர் கூட்டம் நாடும் தப்பாதே. என்ன அறிவு இருந்திட்டாலும் பணமில்லாதே உலகில் இருந்த நாடும் மனிதனாக மதிக்க மாட்டாதே. குப்பையிலே மனிதனில்லே பிழைக்கும் மனிதனில்லே. புகழ்ந்த கூட்டம் இகழும் உண்மைத்தான். ஆலையாடு புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான். பணமகற்று விட்டால் புகழ்ந்த கூட்டம் இகழும் உண்மைத்தான். ஏழ்மை நிலை வந்தால் நேசர் யாரும் இல்லை. இதை எண்ணி பார்த்து நடக்காதவன் அடைவான் தொல்லை. குப்பையிலே நடக்காதவன் மனிதனில்லே பிழைக்கும் மனிதனில்லே. உன்னால் உயர்ந்த நிலை அடைந்தோன்
தாழ்ந்த பின்பு ஒதுங்குவார்கள் கண்டு உன்னால் உயர்ந்த நிலை அடைந்தோ நிறைய பேர்கள் உண்டு அவர்கள் உனது நிலை தாழ்ந்த பின்பு ஒதுங்குவார்கள் கண்டு மண்ணாயவரை மதித்து நீயும் துணிவுமே கொண்டு பாடுபட்டாள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயமோடு உனக்குப்பையிலே மனிதனில்லே உழைக்கும் மனிதனில்லே பணம் வங்கியிலே குணம் குப்பையிலே கழகத்தை தேடி இந்த இடத்தை நாடி வந்திருக்கிறோம் இடத்திலே நன்றி நன்றி ரொம்ப யோசிச்சாலும் கை தட்டலாம் நல்லாவே கை தட்டலாம் யோசனை இடத்திலே கழகத்திற்கு எதுவாக ஏதேனும் சத்தம் ஆளோலும் சோ என்ன சத்தம் அதிகமா கேக்குது பூரா கொல்ல கூட்டமா இருக்கும் நினைக்கிறேன் இப்பேற்பட்ட அருமையான சாரீர வளம் உடைத்த பெண்மணியால் இங்கு ஏன் வர வேண்டும் எதற்காக வர வேண்டும் என்று பார்த்தால் காசு வாங்குறதுக்காக வந்திருக்கே தெரியாம வந்துட்டாங்களாம் இந்த அம்மாவோட தெரியாம வரும் ஆமா இப்பேற்பட்ட சிறப்பான சாரீர வளமை படைத்த பெண்மணியாலை நாம் வர்ணிக்க வேண்டும் என்று பார்த்தால் உண்மையாவே ஒளிபெருக்கி ஒரு நாடகத்திற்கு ஒளிபெருக்கி ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப அவசியம் ஒளிபெருக்கி ஏன்னா எப்பேற்பட்ட கலைஞர்கள் வந்தாலும் அவர்களுடைய திறனை எல்லாம் எடுத்து வெளியே சொல்வது இந்த ஒளிபெருக்கி ஒரு ஒளிபெருக்கி நினைச்சா ஒரு நாடகத்தை சிறப்பாக கொண்டு வர முடியும் ஒரு ஒளிபெருக்கி நினைச்சா ஒரு நாடகத்தை கெடுத்துட முடியும் உண்மையா இல்லையா நம்மளே நிறைய பார்க்கிறோம் ஆக சிறப்பாக மிக சிறப்பாக ஒளிபெருக்கி வைத்து கொடுத்த முருகன் ஒளிபெருக்கி நிறுவனத்தார் அன்பு சகோதரர்கள் முதல்ல இந்த இயக்கிறது இருக்குல்ல ஒளிபெருக்கி அதற்கு ஒரு மனசு இருக்கணும் மனதை தாண்டி ஒரு ரசனை இருக்கணும் முதல்ல நம்ம ரசிக்கிறேன்னு வைங்கள ஒளிபெருக்கி சிறப்பாக அமைக்கவே முடியாது அது நிதர்சனமான உண்மை எந்த தொழிலையும் சரி முதலில் நம்ம நேசிக்கலனா அந்த தொழில் சிறப்பாக அமையறதுக்கான வாய்ப்பே இல்லை எந்த தொழில் செய்கிறோங்கிறத பிரச்சனை இல்லை அதை விருப்பமாக எந்த அளவுக்கு செய்கிறோங்கிறதா பிரச்சனை எந்த அளவுக்கு நாம் தொழிலை நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த தொழிலே நம்மை பார்த்து மேலே உயர்த்தும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்று மிக சிறப்பு மிக ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஆக இப்பேற்பட்ட சாரீர வளமை உடைத்த பெண்மணியாலை நாம் வர்ணிக்க வேண்டும் என்று பார்த்தால் மஞ்சோடி கிடிதாடும் மந்தாடும் வெப்பந்தொப்பு குயிலும் நீராடும் இவள் அவரும் புதானோ நடை தேரானோ சடங்கைகள் தரும் இசை தேர்ந்தானோ மாஞ்சோடி கிளிதானோ மந்தானோ வெப்பந்தொப்பு குயிலானோ மாஞ்சோடி கிளிதானோ மந்தானோ வெப்பந்தொப்பு குயிலானோ இவள் அவரும் பூதானோ நடை தேரானோ சடங்கைகள் தரும் இசை தேர்ந்தானோ மாஞ்சோடி கிளிதானோ மந்தானோ வெப்பந்தொப்பு குயிலானோ
பழிந்து சிந்தையே பவழக்கொடியே ஒழுங்கி வரும் இடையில் புரட்டும் கடையில் மயக்கும் மலர்கொடி மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பம் தோப்பு கோயிலும் இவதானோ நெருப்பை அணைக்கும் பருவ மழை போல் மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பம் தோப்பு கோயிலும் இவதானோ வரும் புதானோ நடை தேரானோ சடங்கிகள் பெறும் இசை தேர்ந்தானோ அலங்கார பூஜனம் நன்றி 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 ஆடம்பர விக்கிரகம் பத்திரை மாத்து பசம் பொண்ணா உருக்கி வார்த்தை எடுக்கப்பட்ட எழுமிகு சித்திர பதுமை இப்பேற்பட்ட சாரீர வளமை படைத்த பெண்மணியாலை நாம் மென்மேலும் பாடிக்கொண்டே இருக்கலாம் எவ்வளவு வேண்டுமானாலும் காலம் முன்மோன்றது கடமை கண் போன்றது என்பது பெரியோர் இருந்தாலும் இவரை வர்ணிக்காமல் இருப்பது எப்படி இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற நாடகம் திடீர்னு கூப்பிட்டு திடீர்னு ஒரு ஏஜென்ட்ட கொடுத்து ஏற்பாடு பண்ணதில்லை. ஒன்னொன்னும் திட்டமிட்டு பப்புன்னா யார், டான்ஸ்னா யார், நாரதனா யார், வள்ளினா யார், மிருதங்க யார், ஹார்மோனியம் யாருன்னு ஒன்னொன்னும் உட்காந்து பேசி கூடி முடிவெடுத்து நடத்திக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் இந்த மேடையில் எத்தனையோ நாடகம் வச்சுருக்கோம். இவ்வளவு சிறப்பாக இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நாடகத்தை நம்ம பார்த்ததில்ல. இன்னும் சிறப்பாக பண்ண போகிறாங்க. இருக்கிறவங்க கொஞ்சம் கூட்டம் கம்மி தான், அது ஒன்றும் நம்ம பண்ண முடியாது. இருந்தாலும் இந்த நாடகம் முடிகிற வரைக்கும் இருந்து இந்த நாடகத்தை சிறப்பாக நீங்கள் கண்டுகளித்து அவங்களுக்கு ஒரு மரியாதை பண்ணணும். ஏன்னா அவங்க பாடுறதோ ஆடுறதோ பெரிய முக்கியம் இல்லை. நம்ம இருந்து அதை நம்ம அதை ரசித்தா மட்டும்தான் அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை. 1000 காசை கொடுக்கலாம், காசு பெருசு இல்லை. அந்த கலையை ரசிக்கணும். அதே மாதிரி இங்கே நாடகத்தில் விழா கமிட்டி ஒரு ஏதோ ஒரு பேசி பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருந்தாலும் ஆனால் வெங்கடேஸ்வரன் ஒரு நிமிஷம் வாங்க, உங்களை வச்சு தான் பேசணும். என்ன பண்ணியிருந்தாலும் விழா கமிட்டி ஊரோட நிலைமை, நிதி நிலைமை, ஊர்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் அனுசரித்து அவங்களுக்கு பேசியிருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி இந்த கலையை, இந்த நாடகத்தை இந்த மேடையில் உட்காந்து சிறப்பாக நடத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த விழா கமிட்டிக்கும் இந்த நாடகத்துக்கும் இந்த விழா கமிட்டி சார்பாக 5000 ரூபா தனிப்பட்ட முறையில் அன்பளிப்பை கொடுக்குறோம். இன்னும் சிறப்பாக பண்ணித்தரணும்னு சொல்லிட்டு 5000. ஏன்னா இது காசு பெருசு இல்லை, 5000 ரூபாங்கிறது பெரிய மேட்ரு கிடையாது. அவங்கள மரியாதை பண்ணணுங்கிற ஒரே காரணத்துக்காக எந்த ஊர்லையும் செய்யாத ஒரு விஷயம். பேசின காசில் 1000 குறைச்சிக்கிறியா, 500 குறைச்சிக்கிறியா அப்படிங்கிறத எங்கேயுமே பேசுனது என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நல்லா போயிட்டு இருக்கு நம்ம ஊரில். அவங்களுக்கு நம்ம மேடையை அவங்க மறக்கக்கூடாது, மேடையை மறக்கக்கூடாது. விழா நாடக மேடையில் உள்ள அத்தனை பேருக்கு தான், அத்தனை பேருக்கு சேர்ந்து நாடகத்துக்கு. அதான் நான் திருப்பி சொல்கிறேன், காசு பெருசுன்னு பேசணும் எதுவும் நினைக்க வேண்டாம். இது நம்ம ஊர் சார்பில் அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை. எல்லோரும் சேர்ந்து கைதட்டுங்க. ஆனால் நன்றி நன்றி. விழா கமிட்டிக்கு இந்த நாடகத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் சேர்த்து 5000 ரூபா உங்களுக்கு அன்பளிப்பா தரோம். ஆமாம், ஒரு நாடகத்தை எப்படி அமைக்கணும், யாரெல்லாம் வரணும், யாரெல்லாம் வந்தால் அந்த நாடகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எனக்கு என்ன ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சுன்னா, வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நான் அண்ணன் ரொம்ப சிரமப்பட்டார். எப்படியாவது இதை சிறப்பாக அமைச்சிடணும் நம்முடைய. சரிங்க, எங்கள் எல்லாத்துக்குமா இதோட எவ்வளவு 35000 எவ்வளவு செலவு இல்லை, உண்மைதான் அது. அவரு இந்த நாடக எல்லாத்துலேயும் ஒரு தனித்துவம் இருக்குன்னு நினைச்சாரு. நம்ம நிறைய நாடக பத்திரிகைகளை பார்த்துருக்கோம். நம்ம ஊருக்கு மாதிரி நாடக பத்திரிகை இந்த பகுதியில் எங்கேயுமே இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அதுலேயும் வித்தியாசமா இருக்கணுன்றது அவருடைய எண்ணம். அதுக்கு எவ்வளவு செலவு பண்ணாரு அதெல்லாம் அது வேறு. அங்கேருந்து திருப்பத்தூர்லேருந்து கொடுத்து விட்டு அதை இங்கே இருக்கிற ஏரியா இந்த பகுதியில் பூரா எல்லாரையும் அவரே ஓட்ட சொல்லியிருக்கிறார் அன்பனார். அதையும் தாண்டி இப்படி ரசிகர்களை கட்டாயம் நீங்கள் எப்படி ஆளுகளை போட்டால் தான் சரியாக வரும். ஏன்னா ஒரு நாடகத்தை, இந்த நாடக தொகை நீங்கள் சொன்னது உண்மைதான். நாடகத்துக்கு நம்ம மற்ற நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் நிறைய பணம் எவ்வளவோ வெளியில் கொடுக்குறோம். அது இவ்வளவுன்னா அதை கொடுக்குறதுக்கு ரொம்ப தயாராக இருக்கும். ஆனால் நாடகத்துக்கு அப்படி இல்லை, கொடுக்குறதுக்கு ரொம்ப என்னப்பா போன வருஷம் அவ்வளோதான் பேசி நான் வாங்கிக்கப்பா அப்படி அந்த மாதிரியான ஒரு சூழலில் நாடக தொகையை மீறி இருக்கக்கூடிய நாடகம் சிறப்பாக இருக்குன்னு நீங்களே சொல்லி 5000 அன்படி கொடுக்குறீங்களா? அது மிகப்பெரிய மிக மிக மகிழ்ச்சி. அது ரொம்ப பெரிய சந்தோஷம் எங்கள் அனைவருக்கும்.
அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். நான் இவ்வளவு எதிர்பார்க்கல, உண்மையாக சத்தியமா இந்த அளவிற்கு சிறப்பாக இருக்கும், இந்த அளவிற்கு சிறப்பாக இருக்கும்னு எதிர்பார்க்கல. சிறப்பாக எங்களுக்கு அன்பளிப்பு வழங்கி பெருமைப்படுத்திய அன்பு குழுவினர், விழா குழுவினருக்கு, கிராம பொதுமக்களுக்கும் நன்றி நன்றி கிடந்த வணக்கம். நன்றி 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 நன்றி. இன்னொன்று என்னன்னா, இந்த அளவுக்கு இந்த நாடகம் சிறப்பாக போகிற காரணம் ஒளி ஒளிபெருக்கு ஒளியும். ஆமாம், சிறப்பாக மனம் நோகாம எந்த இதுவும் சொல்லாம ஒரு விருப்பமா சிறந்த முறையில் இங்கே ஒளி ஒளியமைப்பு செய்து கொண்டிருக்காங்க. அன்பளிப்புக்கு அங்கிருந்து கொடுத்ததா இல்லை உங்களுக்கு கொடுக்க சொல்லி கொடுத்தா? நீங்க அவர் வேற யாரும் இல்லை, இந்த கிராமத்துக்கு கட்டுப்பட்ட அவர் ஒருத்தர் விருப்பப்பட்டு நீங்கள் கொடுக்குறத கொடுங்க, நான் வந்து ஒளிவெறிக்கு நான் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். அதனால நீங்கள் அவரை பிரித்து பார்க்க வேண்டாம். அவர் ஒரு விழா கமிட்டி, அவர் ஒரு வெளியிலேருந்து நாங்கள் ஆள் கூட்டியாரில் எங்கள் ஊரில் இருக்கிற விழா கமிட்டி, இந்த கமிட்டியில் அவர் ஒரு ஒன்றா இருந்தேன். அதனால் நீங்கள் நான் தான் பண்ணி கொடுப்பேன், இந்த வருஷம் சிறப்பாக நீங்கள் நான் அமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்துட்ருக்காரு, வெளியால் இல்லை. அதனால் நீங்கள் அவரை நீங்கள் எங்களோட இருந்து பிரித்து பார்க்க வேண்டாம். பிரிக்கல, சிறப்பாக பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப சிறப்பு, ரொம்ப நன்றி. இந்த தொழில் மென்மேலும் வளரணும் உங்களுக்கு. ஆமாம், சின்ன பையனாக இருந்தாலும் கரெக்டாக ஆப்ரேட் பண்ணுற விதம், எதை கேட்டாலும் அந்த முகம் சுளிக்காம, அதுதான் முக்கியம். அது இப்போன்னு இல்லை, எங்கே போனாலும் அதை மட்டும் பண்ணுங்க. இந்த முகம் வளர்ச்சி இருக்குல்ல, அது ரொம்ப பெரிய விஷயம். இந்த பாட போறேன், அதான் பாட போறேன். ஆமாம், இந்த அளவிற்கு சிறப்பாக இந்த நாடகம் அமையும் உண்மையாக இருப்பார்கள். இந்த இதனுடைய முழு இந்த புகழும் சேர வேண்டியது உங்களை தான். இது உங்க ஊர். இந்த அதை பாடுறேன். அடுத்து சரி, என்ன பாட்டு சொல்லிடலாம், அந்த பாட்டு எல்லாத்தையும் பாடுவோம். சரிங்கண்ணா சரிங்கண்ணா. அன்பனார் பிரபாகரன் அன்பனார் சார்பாக ரொம்ப சிறப்பாக பண்ணிடுவோம், மிக மிக சிறப்பாக. இந்த பாடலுக்காக எங்களை பாராட்டி எங்க எல்லாருக்குமாண்ணே உங்களுக்கெல்லாம் கொடுக்கணுமா? கொடுத்தேன். இல்லை அது கொடுத்துட்டேன், அண்ணன் தனியாக 1000 ரூபா கொடுத்தாரு, அதுக்கு தான் அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கணுமான்னு கேட்குறேன். சரி, கொடுத்துருவேன் மேப்படாது. அது சரி. கரூர் மாவட்டம் கீழ வெளியூர் அன்பு நாடக ரசிகர்கள், இந்த மாதிரி அந்த பக்கம் அதே மாதிரி தான் மிகச்சிறப்பான ரசிகர்கள். நாடகம் எவ்வளவு தொலைவுலாம் பார்க்க மாட்டாங்க, அந்த ஆளுங்க எவ்வளவு தூரமாக இருந்தாலும் நாடகத்தை பார்க்கறதுக்காக கிளம்பி வந்து எங்களுக்கு அன்பளிப்பு வழங்கி பெருமைப்படுத்தி அன்பு அண்ணார் அவர்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம். நன்றி. அன்பளிப்பு கொடுக்குறதே தனிப்பட்ட ஒருவருடைய ரசிகர்னு சொல்ல மாட்டாங்க, நாடக ரசிகர்கள் அப்படின்னு சொல்லி தான் அன்பளிப்பு கொடுப்பாங்க. அன்பளிப்பு வழங்கி மேலும் ஒளிபெருக்கியில் இருந்து அன்பளிப்பு வழங்கிய அன்பு சகோதரர்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம். நன்றி. 1000 ரூபா கொடுத்துருக்காங்க, 200 ரூபா அப்புறம் தரேன். என்ன பயமா இருக்கா? உள்ள போனா திரும்பி வெளியில வராதுங்கிற மாதிரி வச்சுக்கிறீங்களா? இல்ல அண்ணன் கொடுத்தாரு, கொடுத்துருவேன் கண்டிப்பா. ஆமாண்ணே, இந்த பார்த்துட்டேன் 4:30. நானும் கூந்தல் பூராவை நாடி வந்த பறவை மேடம் செய்தது சிறகுகள் உடைந்ததடி, நடைந்ததடி உயிரே உயிரே.
ஓடி வந்து வழியில் மாற்றிக் கொண்டு நானம்மா காதல் எங்களை கசக்கி மொழிவதில்லை இனிமே காணுவது விதியம்மா அன்பு உள்ளங்கள் இருக்க வெள்ளத்தினை துவத்து சிதைப்பது சதியம்மா உடல்களை கழித்திட ஊருக்குள் வளரும் பாரும்மா உள்ளத்தை பிரித்திட பாருக்குள் வந்து சொல்லும் நாடி வந்த பாரவை எரிகிறது விரகள் வேகிறது நாதம் இட்டு தெரிவாராயோ புயலும் படுக்கிறது கடலும் கொதிக்கிறது படகை செலுத்து தெரிவாராயோ என்ன இழந்த விட்டு நெருங்க துடிக்க என்ன தெய்வமான மனமடைகிறது என்ன இழந்த விட்டு உண்மை காக்க என் அடைகிறது வாழ்வது ஒரு முறை உனக்கென்று வாழ்வது முழுமையின்றே சாவது ஒரு முறை உனக்கென்று சாவதே பெருமையின்றே நாடி வந்த பறவை வேடன் செய்தது வேடன் செய்தது வண்டு மீதனை எகுந்தல் வதன வண்டாரவள்ளி கெண்டை கடத்த விழிகள் கிளிமொழி வாயுநூறல் கண்டோ சக்கரையோ கனியோடு கலந்தபாக வண்டமா அப்படி இருக்கலாம் அமிர்தம் என்றிருக்கலாம் என்று பாடினார்கள். இப்பேற்பட்ட சாரீர வளமை விடைத்த மண்மணியாளை வர்ணிக்க வேண்டும் என்று பார்த்தாங்க. கண்ண திறந்தா பொடியில காலை எடுத்தா நடவல்ல ஒன்னு நினைச்சு வாழ்ந்து வந்த மனசுல எல்லாம் அண்ணா கரைஞ்சு மறந்து போச்சு ஆசையே.
உன்னையும் என்னையும் பிரிச்சா உலகமில்லை, என்னைக்கும் என்னைக்கும் விளக்கமில்லை. வாழ்நாளும் நோடு மட்டுமே வாழுவேன், இல்லையே மண்ணோடு போய் நான் சேருவேன். கண்ண திறந்தா ஒளி இல்லை, தலை எடுத்தா நடவல்ல, உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்த மனசுல எல்லாம் ஒன்னா கரைஞ்சு மறந்து போச்சு ஆசையே, எல்லாம் ஒன்னா கரைஞ்சு மறந்து போச்சு ஆசையே, எல்லாம் ஒன்னா கரைஞ்சு மறந்து போச்சு ஆசையே. பாடிக்கொண்டே இருந்தால் காலம் நடந்து கொண்டே இருக்கிறது. நன்றி நன்றி நன்றி. ஹலோ, கடை போட்டிருக்கவங்க கொஞ்சம் கவனிங்க. கடை போட்டிருக்கவங்க இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு டீ கொடுங்க. இப்போதைக்கு இப்போ ஒரு டீ, மணி 2:45, இப்போ ஒரு டீ, 4:45 ஒரு டீ. கடை போட்டிருக்கவங்க நிறந்து உனக்கு எனக்கு அப்படி நான் தான் கொடுப்பேன் நீ தான் கொடுப்பேன் உங்களுக்குள்ள போட்டி வேண்டாம். கடை போட்டிருக்கிறவங்க இங்கே அப்படியே உட்காந்துருக்கிற எல்லாருக்கும் நிறந்து இப்போ ஒரு டீ கொடுங்க. 2 மணி நேரம் கழிச்சு ஒரு டீ கொடுங்க. எல்லோரும் தூங்காமல் நாடகம் பார்க்கட்டும். இதுக்கு நாங்கள் விழா கமிட்டி சார்பில் உங்களுக்கு நாங்கள் பே பண்ணிடுவோம். ஒரு சில ஊர்களில் பாடலை பாராட்டி அன்பனார் பேர்ன பாண்டியர் அன்பனார் அவர்கள் ரூபாய் 500 அன்பளி வழங்கி பெருமைப்படுத்தியுள்ளார்கள். மீண்டும் அன்பு சகோதரர் ஒளியமங்கலத்தைச் சேர்ந்த கண்ணன் அன்பனார் அவர்கள் சார்பாக ரூபாய் 200 அன்பளி வழங்கி பெருமைப்படுத்தியுள்ளார்கள். அன்பளி வழங்கி அன்பு உள்ளதற்கு நன்றி. இன்று இழந்த வணக்கம் நன்றி. நாங்கள் இதை 9 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிடலான்னு ஒரு முடிவு எடுத்தோம். ஆமாம், அதில் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இல்லைன்னா என்ன வந்தாச்சு, அந்த அந்த எண்ணத்தில் தான் அவ்வளோ சீக்கிரமாக ஊர் கிளம்பி வந்தது. 9 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட. ஆமாம், இல்லை காப்பு கட்டுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுல. நிறைய பாடல்களை பாடணுங்கிற என்ன இருக்கான ஒரு முழுமையான கதை, அதை முழுமையாக நடத்தி செல்லணுங்கிறதுக்காக வருகிறார் வனக்காவலர், எங்களது நாடக உலகத்தினுடைய ஒரு செவாலியார், சகலகலா வல்லவன். இப்படியெல்லாம் ஒருத்தரை சொல்லணும், ஒருத்தருக்கு அந்த பட்டமெல்லாம் பொருந்தும் அப்படின்னா இன்றைய நாடக உலகத்தில் அருமை மாமா ஆர்பி ஹரிகரன் அவர்களை தவிர வேறு எவருக்கும் அதை சொல்ல மிக அது பொருத்தமாக இருக்காது. வேற யாரையும் சும்மா நம்ம வாய் வார்த்தைக்கு வேணா சொல்லிக்கலாம். ஆனால் உண்மையாகவே ஒருத்தருக்கு அந்த பேரும் புகழும் சேரும் அப்படின்னா அது அருமை மாமா ஆர்பி ஹரிகரன் அவர்களுக்கு தான் சேரும். மிகச்சிறப்பான ஒரு கலைஞர். ஏன் நீங்கள் வெளியிலிருந்து ரசிகர்களாக பார்ப்பதை தாண்டி நான் ஒரு சக நடிகனாக அவர் கூட சேர்ந்து பயணிக்கிறது அந்த ரீதியிலே சொல்கிறேன். மிகச்சிறப்பாக மிக மிக சிறப்பான ஒரு கலைஞர் அவர். ஒரு நகைச்சுவை நடிகர்னா அவர்களுடைய அந்த தரம் எப்படி இருக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். மற்ற நாடகங்களில் நிறைய கதை நாடகங்கள் தெரிந்த நகைச்சுவை நடிகர்கள்லாம் இருப்பாங்க. ஆனால் இவருக்கு எந்தெந்த கதை நாடகம் தெரியுமோ அந்தந்த நாடகத்தில் என்னென்ன வேஷம் இருக்கோ அத்தனை வேஷமும் தெரியும். ஒரு நாடகத்தில் பெட்டிக்காரருக்கோ மிருதங்கக்காரரோ ஆல்ரவுண்டர் இவங்கெல்லாம் வரல, ஒருவேளை வர முடியலைன்னாலும் ஹரிஹரன்ற ஒருத்தர் இருந்தார்னா பெட்டி வச்சுடுவார், மிருதங்கம் வச்சுடுவார். மற்ற எல்லாவற்றையும் தெரிந்த ஒருவர் இந்த வள்ளியோட வரலைன்னாலும் பிரச்சனை இல்லை, வள்ளி வேஷம் போட்டுருவாப்ல. அப்பேற்பட்ட ஒரு ஆகச்சிறந்த கலைஞன். நாங்கள் சேர்ந்து நடிக்கின்ற காலத்திலையும் அவர் எங்களோடு சேர்ந்து பயணிக்கிறார் அப்படின்னா அது நாங்கள் பூர்வீகத்தில் ஏதோ செய்த ஒரு புண்ணியம் நிச்சயமா. அப்பேற்பட்ட ஒரு ஒப்பற்ற கலைஞன் அவரை சந்தித்து அவரிடத்துல நமது கழகத்தை ஆரம்பிப்போம். அந்த ரவி குந்த தேவர் துந்திவி முடங்க வந்த சுந்தர நிறைந்ததும் சிறந்த மங்கையவள்